முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஏன்னா இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க்கு அப்பவும் இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு, கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டே இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சிருந்தாங்க. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து 50% கம்மியாக இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க 2 பேருக்கும், அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும், என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு, முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ், கூட நடித்த நடிகர்கள், சான்வியா இருக்கட்டும், சோமண்ணா இருக்கட்டும். சோமண்ணா வந்து நானும் சோமண்ணாவை வந்து பல வருஷமாக வந்து நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு. நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷாட்டை நடிச்சுட்டு நேராக எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோமண்ணா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸா அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகர்தண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்னு அதெல்லாத்தையும் தாண்டி சொல்றேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், சினிமாட்டோகிராஃபி டீம்ல இருந்து எடிட்டு, மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை. பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றது பார்க்கும்போது தான் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அதை 4 பேர் கமெண்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்ல ரொம்ப முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அதுக்காக இந்த படத்தை ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஒன்று ரொம்ப முக்கியமான தப்பு சார், சாரி. அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டில் ராதா நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம் நிச்சயமா என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அண்ணா வந்து எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்னன்னா, இதுல நடிச்ச சோமண்ணா தானே அது அப்படின்னு பாத்துக்கிற அளவுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு. இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நன்றி.